உரையை தொடங்குகின்றேன். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். இது நம் நாட்டின் மதிப்பிற்குரிய பொன்மொழிகளில் ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் உலக வரலாற்றில் 60,000 புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்றால் ஒரே அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். ஆசியா கண்டத்திலேயே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது என்றால் அதுவும் அண்ணல் அம்பேத்கருடையதுதான். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்து பொன்மொழிகளுக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர். தன் படுக்கும் இடத்திற்கு அருகில் படிப்பகம் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகில் தன் தங்கமணம் இருப்பதாக பார்த்துக் கொண்ட பெருந்தகை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்டு கிடக்கின்ற மானுடைய சமூகத்தின் தலைவன் அல்ல, உலகெங்கில் தாழ்த்தப்பட்டு கிடக்கின்ற மானுடைய சமூகத்தின் தலைவன். ஒரு விடியலுக்கான புதிய புரட்சி தீ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருட்டிருந்த சமூகத்தில் மானுடைய சமூகத்தில் காந்தியடிகள் சொல்கிறார், இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே, ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டு என்று. அதற்கேற்ப இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருந்த சமூகத்தில் ஒரு சிறு பொறியை பெற்ற வைத்தவர் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியருக்கும் எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் நன்றி. இப்போ சிறப்பாக பேசின விக்கி அவர்களை நம்முடைய ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ சார் வந்து ஹானர் பண்ணுவாங்க. Ruben sir, I request our honorable chief guest Ruben sir come on the stage please. சால்வை போட்டு நம்முடைய மாணவர்களை கௌரவிப்பார்கள்.